நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது யாராக இருக்குது, என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒன்றான நல்ல விஷயம் காத்திருக்கு. கும்பராசி அன்பர்களே, குபேர யோகம் காத்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு சொல்லலாம். சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். முக்கியமாக கௌரவம், அந்தஸ்து, தலைமை தாங்கும் பண்புகள் வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ராகுவால் உயரும் கும்பம் சொல்லலாம். ஏன்னா ராகு இங்கே இருக்குது. புதிய சிந்தனை, புதிய சாதனை தான் இந்த ராசிக்கு. எப்போவுமே மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், மாற்றிகிட்டே இருக்கும். நிறையா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. உலகத்தில் நிறைய விஷயம் இருக்கும், அத்தனையும் கற்றுக்க முனைப்புடன் இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எதிரிகளால் வாழ்ந்த ராசி. இந்த ராசி பார்த்தோம்னால முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டிடும். அப்போ பொருளாதார ரீதியாக வருகிற காலகட்டத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், வெளியூர் வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆக சூப்பரான காலகட்டம் இப்போது. முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம்னா 6 இருக்கிற குரு பகவான் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். வேலையில் இருந்த ராசி உங்கள் ராசிக்கு 2, 12, 10 பார்க்குது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், வேலையில் அதீத அங்கீகாரம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடக்குது. குடும்பத்தில் பொருளாதார உயர்வு ஏற்படுகிறது. தன்னிறைவான உயர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள். எதிர்பார்த்த பணம் உண்டு. இந்த வேலையில் பதவி டெசிக்னேஷன் மாறும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய உண்டு. வருகின்ற வருமானத்தை சரியாக சேர்த்து வைக்கணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணிடணும். இந்த ராசி கையில் வைக்க முடியாது. ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கலையே 2வது ஸ்தானத்தில். வக்ரம் பெற்றிருக்காலத்துக்கு ஏதோ சிறுக செலவாகிட்டு இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஜாதக ஷேர் மார்க்கெட்டு இடத்துல இருக்கலாம், சிறு நகை வாங்கி வைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வர ஸ்டாக்கெலாம் வாங்கலாம். இது மாதிரி உண்டு. இப்போ திடீர்னு ஒரு யோசனை வரும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது மாதிரி அமைப்பு. ஆக மொத்தம் கையில் வருகின்ற பணத்தை, கடனை அடைங்கள் ஃபஸ்ட்டு. மற்றெல்லாம் சேமிக்க தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி இது 1. வேலையில் சூப்பராக இருக்குது. சீக்கிரம் பார்த்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு அடுத்த சீக்கிரம் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணி போய்த்துக்கங்க. அடுத்து மிகப்பெரியது கூட்டா தனித்தா. எந்த ஒரு விஷயமாலும் பொதுவாகவே கோச்சாரத்தில் தனித்துன்னு சொல்லுவோம். ராசிக்கு கூட்டுங்கிறது தொந்தரவு வந்திருக்கு. சார் கூட்டு தொந்தரவுன்னா திருமண அமைப்பு விழிச்சார் இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி திருமண பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன தடை ஏற்பட்டே இருக்குது. அதற்கு ராகு கேதுவே ஒரு காரணங்க. 7ஆம் இடத்துல இந்த கேது பகவான் என்ன பண்ணுதுன்னா, பேச்சுவார்த்தை வரைக்கும் வருது, தடை ஏற்பட்டுறது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ள திடீர்னு சண்டை கட்டிட்டோம், திருப்பி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்ற மாதிரி இருக்குது. இது இந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் பேசுகிற மாதிரி இருக்குது. பொதுவாக ராகுக்கு அது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செப்டம்பருக்கு மேலே திருமண உறவுகள் வலுப்பெறும். மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது. செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தடைகள் எல்லாம் விலகும். சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம். மனதில் எண்ணிய விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்தில் புது நபர் ஒருத்தர் அறிமுகம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். புது நபர்கள் அறிமுகம், அது குழந்தையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆக மொத்தம் திருமணம் உண்டு. திருமணத்தை பொறுத்ததில் கொஞ்சம் கவனித்து போட வேண்டிய சூழ்நிலை இந்த ராசிக்கு. பொதுவாக நட்சத்திர பொறுத்த மட்டும் பத்தாது. செவ்வாய் தோஷம், ராகு கேது இதெல்லாம் பார்க்குற மாதிரி தசாபதி பார்க்குறோம்.
4ஆம் இடம் சுகஸ்தானம் இப்படி இருக்குது, 12ஆம் இடம் அதையும் பார்த்து மேட்சிங் போடணும். ரைட். நிறைய கணவன் மனைவிகள் இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்து சரி பண்ணிக்கங்க. பிரிந்தவர்களுக்கு அடுத்த திருமண வாழ்க்கை உண்டு. டைவர்ஸ் வாங்கிட்டோம் சார், அடுத்த வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. அடுத்து பிஸ்னஸில் கோல்டன் டைம் சூப்பராக இருக்குது. பிஸ்னஸில் வேகப்படுத்திங்கள். நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி தோணுது. சரியான வேலையாட்களை சரியாக பயன்படுத்தி சின்னதாக டெவலப் பண்ணுங்கள். விளம்பரம் இல்லாமல் இந்த ராசிக்கு தொழிலே இல்லை. ஆன்லைன் மூலம்தான் அதிக லாபம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆன்லைனு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்திக்கிறது, ஃபோன் நம்பர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஃபோன் இதாகக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கின்றன. வெற்றி வாய்ப்புகள் சரியான காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸில் கவனமாக பண்ணுங்கள். புது யுக்திகளை கையாளுங்கள். இதில் தனித்து பண்ணாலே போதும். கோச்சாரத்தில் தான் தனித்துன்னு காட்டுது. ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க. குடும்பத்தில் குடும்ப நபரை ஒருத்தர் சேர்த்த வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ கையில் வருகிற பணத்தை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுன்னு காட்டுது. ஸோ வெளிநாட்டுக்கு போகலாமா? ஒரு சில மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டில் படிக்கிறோம், புது முயற்சிகள் பண்ணுறோம், மெடிசன் கிடைக்குமா, மெடிக்கல் கிடைக்குமா, இது மாதிரி பல மைண்ட் செட் வருது. நிச்சயமாக உண்டு. நீட் எக்ஸாம் தள்ளி போனவங்களுக்கு ரிசல்ட் வருகிற நேரத்தில் நல்ல ரிசல்ட் வருகிற காலகட்டம். சூப்பரான நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு நிறைய பேர் எந்த காலேஜ் சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சூட்சம விஷயம் வருது பாருங்கள். ப்ராப்பர்ட்டி. சார் ப்ராப்பர்ட்டி நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் ப்ராப்பர்ட்டி அமைப்பு வருது, வாங்கலாமா? கார் எப்போ பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சிந்தனை, காரோட சிந்தனையாகவே ஓடிட்டுருக்கு, வாங்கலாமா? பொதுவாக கட்டுக்குள் இருக்கிற கடனாக இருந்தால் வாங்குங்கள். இப்போ சொத்து வாங்குகிற யோகம் வந்திருக்கு, போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு அமைப்பு வந்துடும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள். ஆனால் வாக்கில் கவனமாக இருக்கணும், பார்த்து பயன்படுத்திக்கங்க. அப்போ சொத்து சுகம் உண்டு. பூர்வீக சொத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் எங்களுக்கு கிடைக்குமா, தந்தை வழி சொத்து கிடைக்குமா, அது மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அந்த ராசிக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. ஒரு இடமாற்றம் உண்டு, அதனால் ஆதார், பேனு, பாஸ்போர்ட்டு மாற்றலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாகவும் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கணும். அஜீரணம் உண்டு, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ராசி தான். திடீர்னு ஒருத்தன் பயந்துட்டாங்க, சார் கேன்சராக இருக்குமோ, கொழுப்பு கட்டிங்கிறாங்க, பயந்து. அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து குறிப்பிட்ட பரிகாரம் பண்ணணும். கோச்சாரத்தில் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அது பொதுவானது. ஆக மொத்தம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி, திருமணத்தில் வெற்றி, சொத்து சுகம் உண்டு, உடல்நிலையை சீராகும் வாய்ப்பு, சின்ன தொந்தரவு தான் சரி பண்ணிக்கங்க. பூர்வீக சொத்து உண்டு, வளர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வழிபாடு, சனிக்கு பிரச்சனை, குரு பகவான் வழிபாடு. 2வது மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மதுரைக்கு சென்று வந்தால் மகத்தான வாழ்வு நிச்சயம். அப்போ வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு தட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.